இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா அப்டேட்ஸ் தான்ப்பா ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, போர் அப்படிங்கிற படம்ப்பா. அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம், சஞ்சனா நடராஜன், டிஜே பானு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச விஜய் நம்பியார் டைரக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆன படம் போர். இந்த படம் இப்போ ஓடிடியா ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குது. நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்க இந்த டைம்ல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தோம்னா, தலைவர் 171 சத்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் டீசரே ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் 22 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த படம் டைம் டிராவல் படமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் லுக்கை வச்சு டீகோடிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பசங்கள்லாம். ஸோ அதுவுமே எப்படி இருக்க போகுது, டைம் டிராவல் படத்துல தலைவர் நடிச்சா என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான். ஃபேண்டசி படம் லோகேஷ் எடுப்பாரானா? எஸ் எடுப்பாரு. இரும்பு கை மாயாவி அவர் எடுக்க வேண்டியது தானே. ஸோ ஃபேண்டசி படமா இருக்காது, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யா 44க்கான அப்டேட் கொடுத்துறாங்க. என்னப்பா ஒரே நாள் இத்தனை ஷாக் தரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று நாள் இருந்தது. சூர்யா 44, தலைவர் 171 அப்படிங்கிற மாதிரி. சூர்யா 44 சுதா கொங்கரா பண்ண வேண்டியதா இருந்தது. இந்த படத்துல நஸ்ரியா, துல்கர் சல்மான், விஜய் வர்மாலாம் பண்ண வேண்டியதா இருந்ததுல அந்த படம் இப்போதைக்கு டிராப் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி 2Dல இருந்தே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆஃபீஸ்ல அப்படின்லாம் இருக்க. இப்ப அந்த படத்தை யாரு பண்ண போறா, அந்த சூர்யா 42 யாரு பண்ண போறாங்கிற கேள்வி இருந்தது. நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் தரமான சம்பவத்தை கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த படத்துல யார் மியூசிக் அப்படிங்கறத அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல எதுவுமே போடல. ஒருவேளை அனிருத்தா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஏன்னா பேட்ட படத்துக்குள்ள ஒன்னா ஒர்க் பண்ணாங்க அப்படின்லாம் இருக்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் மியூசிக் பண்ண போறா, என்ன மாதிரி படமா இருக்க போகுது கார்த்திக் சுப்ராஜுக்கு இந்த படம் அப்படிங்கிறதையும், சூர்யா எப்படி இருக்க போறாரு அவரோட படத்துல அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பையா படத்தோட ரீரிலீஸ் இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. இப்ப வர ரீரிலீஸ் படம்லாம் தமிழ்நாட்டுல தானே ரீரிலீஸ் பண்ணுவீங்க. நாங்கள் பாருங்க வேர்ல்ட் வைடா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் எப்படி ரிலீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பையா படத்தை வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி லிங்குசாமி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காருப்பா. எஸ், லிங்குசாமி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏப்ரல் 11 வேர்ல்ட் வைடா இந்த படம் தியேட்டரிக்கலாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த ரெஸ்பான்ஸா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த கோட் லைஃப் அப்படிங்கிற ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படம் பா. பிருத்திவிராஜ் ஆக்டிங்ல ரசி டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான். படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லோவா போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா வேற லெவல் ஆக்டிங் பா. எப்படி இப்படிலாம் நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி செம்ம ஆக்டிங், நல்ல ஆவாஸ்லாம் குவிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் வாண்டட் ஃபிலிமான காட்சிலா அந்த காங் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படம் 3Dலையுமே அவைலபிளா இருக்கு. நிறைய தேட்டர்ஸ்ல நீங்க 3Dல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ரொம்ப ஃபேமஸான பிரான்ச்சைஸான இந்த காட்சிலா அந்த காங் படம் யாரெல்லாம் பார்க்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு அடுத்ததான் என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும் ரிலீஸ் ஆயிருக்குது. நீங்க ட்ரைலர் பார்த்துருந்தீங்க, டீசர் ட்ரைலர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்திருக்கும். என்னப்பா இந்த படம் இப்படிலாம் பேசுறாங்க, நல்லா இருக்குமோ நல்லா இருக்கும் அதை தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. டேரக்டா போய் படத்தை உட்காந்து தேட்டர்ல பாருங்க. நல்ல ஒரு காமெடியான ஃபிலிமா தான்ப்பா இருக்குது. மெசேஜ் இருக்குது, ஆனா செம்ம கிளாரிட்டியா இருக்குது, நல்ல காமெடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்குது. காட்சிலா அந்த காங் அப்படிங்கிற படமும், த கோட் லைஃப் அப்படிங்கிற படமும், அண்ட் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆயிருக்குது. யாரெல்லாம் எந்தெந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஈவினிங்கும் இதே மாதிரி அப்டேட்ஸ் வரப்போகுது, கலெக்டிவான அப்டேட்ஸ் வீடியோ வரப்போகுது அப்படின்லாம் இருக்கு. இல்லைப்பா உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்கள் உடனுக்குடன் அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இதே மாதிரி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.